வணக்கம். எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் இந்த கேள்வி. இப்போ என்னன்னா, ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அறிக்கை விட்டாரு. என்ன அறிக்கைன்னா, பேனா சின்னத்த கடல்ல வச்சீங்கன்னா, இப்ப நான் உடைப்பேன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவரே தான் அடுத்த பதிவும் ஒண்ணு போட்டாரு. என்னன்னா, தமிழ்நாடு உங்களுக்குன்னு எழுதி குடுக்குறதா ஃபர்ஸ்ட்டு உங்க அப்பா, அப்புறம் நீங்க, அப்புறம் உங்க பையன், அப்புறம் உங்க பேரன்னு சொத்து என்ன தமிழ்நாடு எழுதி குடுத்துருக்கா உங்களுக்கு? பட்டா போட்டு குடுத்துருக்கான்னு சொல்லி கேட்டாரு. கேட்டுட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்க நீங்க தான் ஆட்சி ஆளணுமா, வேறு எவனையுமே ஆட்சி ஆளக்கூடாது, இதெல்லாம் ஒரு ஆட்சியான்னு சொல்லி திட்டிட்டு, இந்த ஆட்சி ஆள்றதுக்கு மருந்து குடிச்சிட்டு சாகலான்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் நீங்கள் மறந்துடுறீங்க. மறந்துட்டு நமக்கு இப்போதைக்கு நடைமுறைக்கு என்ன தேவையோ அதுதாங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே. அவர் எவ்வளோ பேச்சு பேசியிருக்கு. அவர் கூட எப்படி உங்களால் சிரித்து பேச முடியுது? கேட்டால் நட்பு வேறு, கொள்கை வேறுன்றீங்க. உங்கள் கொள்கையை தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும், நட்பை அப்புறம் தான் பார்க்கணும். ஏன்னா 70 ஆண்டு அரசியலில் நீங்கள் வந்து கொள்கை தான் உங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமாக ஒழிஞ்சு நட்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ இதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. அதனால் நீங்கள் இப்போ அவர் ஆதரிச்சுக்கிட்டீங்க, ரைட்டு. ஆனால் இப்போ அந்த அம்பாசமுத்திரத்தில் நிறுத்தும்போது அவர் எந்த கட்சி சின்னத்தில் நிற்பார்? உங்கள் கட்சி அவருக்கு விட்டு கொடுத்துருங்களா, அவர் உங்களுக்கு விட்டு கொடுத்துருவாரா, இல்லை ஏடிஎம்கே தான் அவங்க கட்சி விட்டு கொடுத்துருவாங்களா? யார் கட்சி யாருக்கு விட்டு கொடுத்துருங்களோ அவருக்கு ஒரு பிராண்டை நிறுத்துவீங்கள, அந்த பிராண்டை தான் பேச மீதி அந்த பிராண்ட் இன்னொரு கட்சி இருக்கிறத காலி பண்ணிடுவீங்க. நீங்களே அதை முடிவு பண்ணிக்கோங்க.